5 நிமிஷத்தில் எப்படி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 2 கரண்டி, வெங்காயம் தக்காளி லேசாக வதக்கி வெங்காய சட்னி பதத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இது லேசாக வதங்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இது பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் அரைச்சது. இது ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சதுனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட பாருங்கள் 2 கிலோ சிக்கனை இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் வதக்கணும். அப்போ தான் அந்த இதில் ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா உப்பு காரம் ஏறி இருக்கும் அந்த சிக்கனில். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு. இது வதங்கினதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்த பிறகு இந்த மசாலாவை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இறக்க வேண்டியது தான். நல்லா சிக்கன் வதங்கிடுச்சு. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக விடணும். குக்கரில் தான் செய்கிறோம், ஆனால் விசில்லாம் போட போகிறது கிடையாது. நார்மலாக வேக வேண்டியது தான். ஆனால் விசில் போடாமல் அப்படியே வேக விட்டுறலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அப்படி அழுத்தி பார்க்கும்போதே அப்படியே லெக் பீஸ் உடையுது. பாருங்கள், லெக் பீஸ் பாருங்கள், இது உடஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், லெக் பீஸு நல்லா வெந்துடுச்சு. இப்போது பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், தேங்காய் எல்லாம் எண்ணெயில் வறுத்து அரைச்ச மசாலா ஊற்றிடுவோம். மசாலாவெலாம் நல்லா கழுவி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அருமையான சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
சிக்கன் குழம்பு. இது இடியாப்பம், இட்லி, சாப்பாட்டுக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சரியாயிடும். பாருங்கள், நல்லா வெள்ளை கலராக வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.